ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் நான் என்ன சொல்ல வர்றேன்றது உங்களுக்கு புரியாமே போயிடும். இந்த வீடியோவில் ஒரு சில ட்ரிக்ஸ் நம்ம பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே இல்லாமல் உங்கள் மொபைல் பேட்டரியோட சார்ஜிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்டாக சார்ஜை நீங்கள் நிற்க வைக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த வீடியோ இடையில நான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எந்த ட்ரிக்ஸுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் பேட்டரி சார்ஜை நீங்கள் ரொம்பவே இன்க்ரீஸாகவே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாத பல ஃப்ரீயான எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. உங்கள் பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கான, உங்கள் சார்ஜிங் டைம், உங்கள் மொபைல் பேட்டரியோட சார்ஜை அது சேவ் பண்ணி வைக்கிறதுக்குன்னு நிறைய அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பெய்ட் பண்ணி கூட அந்த அப்ளிகேஷனை நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஜஸ்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. ஸோ அந்த அப்ளிகேஷன்னால தான் உங்கள் மொபைல் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சார்ஜ் அதிகமாக எடுத்துக்குது. அந்த அப்ளிகேஷன் பதிகிறதுனால உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கு அல்லது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ அது ஓவராலாக சார்ஜ் எடுத்துக்குது அப்படின்னா, அந்த ஓவராலாக எடுக்கிற சார்ஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் தடுத்து நிறுத்துகிறேன் அப்படின்ற பேரில் இது அந்த யூஸ் பண்ணுற 1 மடங்கு சார்ஜை இது நுப்பாட்டுறேன்ற பேரில் 3 மடங்கு சார்ஜை இது குறைக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி எதுவும் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸு சொல்லித்தரேன். ஸோ இந்த ட்ரிக்ஸு மூலமாக நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி இந்த ட்ரிக்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் மூலமாகவே உங்கள் பேட்டரியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 5 மணி நேரம் உங்கள் பேட்டரி கெப்பாசிட்டி 5 மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணுற ட்ரிக்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த 5 மணி நேரம் தான் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்ற இடத்துல உங்களுக்கு 6 மணி நேரம் 6.30 நிமிஷம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் சார்ஜிங் டைம் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதற்காக உங்களுடைய மொபைல் சார்ஜ் அதிகமாக இறங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக்ரவுண்டில் நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலுமே நீங்கள் பேக்ரவுண்டில் உங்களுக்கு மொபைலில் எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த ரன் ஆகுறதுனால தான் உங்களுக்கு இந்த சார்ஜிங்கெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டா சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனி டைம் 24 ஹவர்ஸாக உங்கள் மொபைல் டேட்டா ஆன்லேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் தேவைப்பட்ட நேரம் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படாத நேரம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஷார்ட்கட் கீ அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கூட ஆல்ரெடி நான் அதை பற்றின ஒரு வீடியோ பிரத்யேகமாக போட்டிருக்கிறேன். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அதில் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அக்சஸை நீங்கள் ஷார்ட்கட்டாகவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த மொபைல் டேட்டா உங்களுக்கு வேணுன்ற நேரம் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, வேணான்ற நேரம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடுங்க. அதனாலேயே உங்கள் பேட்ரி ரொம்பவே சேவ் ஆகும். சரி, நம்ம இப்போ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை பார்க்கணும். ஸோ நம்ம இந்த செட்டிங்ஸ் மூலமாக தான் நம்ம போய் இப்போ இந்த ட்ரிக்ஸை நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸ் போயிருங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸ் போயிருங்க. இப்போ நான் என்னோடய செட்டிங்ஸ் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா,
இதில் அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லி மேலேயே ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த அபவுட் ஃபோனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சாம்சங், சோனி, ஜியோனி இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அபவுட் ஃபோன் வந்து ஒவ்வொரு மாடலை பொறுத்து இந்த அபவுட் ஃபோன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அபவுட் ஃபோனுக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஐ வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் யூஐ வெர்ஷன் எங்கனக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்து அதை ஜஸ்ட் ஒரு 7 தடவை விடாமல் கண்டினியூவாக டச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 7 தடவை. இப்போ நான் வந்து பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர் நவ் ஏ டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிக்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த ட்ரிக்ஸ் வந்து இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்குது. அதனால் நம்ம இதை வந்து இப்போ எனபிள் பண்ணுறோம். ஜஸ்ட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கீழே கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனுக்கு மேலேயே வந்து டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு மொபைல் மாடலை பொறுத்து இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்போயுமே உங்களுக்கு வந்து இப்படி ஆஃபில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். கீழே அளவு கேட்கும், நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத வந்து உங்கள் மொபைலில் வந்து நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் தேடி கூட பாருங்கள். ஸோ மேனுவலாக ஒன்றும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ ப்ராசஸ்ன்னு ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பேக் வந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் பேட்ரி சார்ஜ் வந்து அதிகமாகவே நிற்கும். ஸோ இதனால் நம்ம இந்த ட்ரிக்ஸ் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகும், நம்ம மொபைலில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் மட்டும்தான் ரன்னிங் ஆகும். ஸோ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் சும்மா மொபைல் வந்து உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஆஃபாக இருக்கும்போதோ இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோன் கால் பேசும்போதோ சில பல அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுக்குறது மூலமாக எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிறது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும். ஸோ இதனால் உங்களுடைய சார்ஜ் வந்து அதிகமாகவே நிற்கும். அதற்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் பேட்ரி சார்ஜ் நிற்கலையா, இன்க்ரீஸ் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து எனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின கேள்விகள், சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்ற காரணத்தை வந்து எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் போடையில் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின கம்ப்ளைண்ட்டை வந்து நான் அடுத்த வாட்டி வீடியோவில் நான் வந்து அதை திருத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல் இலவசமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.